அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 24 பார்க்கவிருக்கிறோம். நரகம் போன்றவை. காண்தகு மென்தோள் கணிகை வாய்ஸ் இன் சொல்லும் தூண்டிலின் உள் பொதிந்த தேரையும் மாண்ட சீர்காழ்த்த பகைவர் வணக்கமும் இம்மூன்றும் ஆட்சி படுக்கும் அளறு. திரிகடுகம் 24. இன்று முதல் செய்தி, காண்தகு மென்தோள் கணிகை வாய் இன் சொல்லும். அழிவில் ஆழ்த்தும், நரகத்தில் ஆழ்த்தும் ஒரு செயல் இது. எது? விலை மகளின் வாயிலிருந்து வருகின்ற அது பசப்பு மொழி போன்று இருக்கின்ற அந்த இன்சொல், அதுவும் வீழ்த்தும், ஆழ்த்தும், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக இந்த செய்தி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக விலை கொடுத்து ஒருவரை, ஓர் அழகை, ஓர் இன்பத்தை வாங்குகின்ற தன்மைக்கு ஒருவர் கருவியாக அங்கு இருக்கிறார் என்றால் அவர் விலை மகள் அல்லது விலை மகன் என்கிற அந்த சொல் வருகிறது. எனவே அன்பு வாழ்க்கையில், காதல் வாழ்க்கையில் கூட இத்தகைய சொல் பயன்படுத்தப்பட வேண்டியதில்லை. ஒருவேளை சில நேரங்களில் கவிதைக்கும் பொய் அழகு என்பது போன்று ஒரு பாடல் வந்தது தெரியுமா? என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன் என்று வரும். அப்படியா? அன்பு வாழ்க்கையில் அப்படியா? இங்கு விலை கொடுத்து ஒரு அழகை வாங்க தேவையில்லை. அது விலைமகள் தொடர்புடைய அந்த நிகழ்வு, அது பிழை, அது தவறு. இங்கு அன்பால் ஒருவரை பின்னி பிணைய வேண்டும், இணைய வேண்டுமே தவிர எதையோ கொடுத்து வாங்குகின்ற, அடிமைப்படுத்துகின்ற அந்த தன்மைக்குள் நுழைந்து விடக்கூடாது. அது அன்பு வாழ்க்கை அல்ல, அன்பு வாழ்க்கை அல்ல. அந்த வகையில் இங்கு தெரியாமல் கூட ஏதோ ஒரு வகையான அந்த கவர்ச்சி தன்மையில் இருக்கிற ஒரு பெண் ஆணையோ அல்லது ஆண் பெண்ணையோ அப்படி விலை பேசுகின்ற அந்த தன்மை நடக்கிறது என்றால் அது நரகம் போன்றது. அப்படிப்பட்ட நரகச் சூழல் இங்கு எழுந்துவிடக்கூடாது. நாங்கள் பூனேயில் படித்து கொண்டிருந்த நேரத்திலே ஒரு 7 குருமானவர்கள் அங்கு புதவார்பேட்டை என்கிற இடத்துக்கு போனோம். அங்கே தான் அந்த விபச்சார விடுதிகள் இருக்கிற இடம். அங்கே போய் அந்த இடங்களுக்கு சென்று அந்த பெண்களை பார்த்து நாங்கள் பேசினோம், உரையாடினோம், கலந்துரையாடினோம். வெவ்வேறு மொழிகளை சார்ந்தவங்க, அதில் தமிழ் மொழியை சார்ந்த ஒரு பிள்ளையும் இருந்தாங்க. அவங்ககிட்ட பேசினேன் நான். அவன் பாவம் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே வரணுங்கிறது எங்களுக்கு ஆர்வமா, அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது, இப்போ நாங்கள் திரும்பி கூட போக முடியாது, எங்களை யார் ஏற்றுக்கொள்வார் என்கிற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஆக இந்த நிலையெல்லாம் தோன்றாமல் இருப்பதற்கே நாம் இங்கு முயன்று ஆக வேண்டும். அதை போன்று அத்தகையோருக்கு அடிமைப்படுகின்ற அந்த சூழல் இங்கு தவிர்க்கப்பட வேண்டும். எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு ஆணும் விலை பேசப்படக்கூடாது. திருமண வாழ்வில் வரதட்சணை என்பது விலை பேசுதல் தான். அது கூடாது, அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இயல்பான முறையில் அது அமையட்டும். அப்படிப்பட்ட அந்த நிலையில் தேர்தல் காலங்களிலே வாக்குகள் விலை பேசப்படுகின்றனவே, அப்படி ஒரு ஆண்மகனோ அல்லது ஒரு பெண் மகளோ அவருடைய வாக்கை விலைக்கு அங்கு விற்கிறார் என்றால் அதன் பொருள் என்ன? உடலை விற்பது போன்று உரிமை விற்கின்ற ஒரு தன்மை மாற வேண்டும். அப்படிப்பட்ட செயல்கள் எல்லாமே நரகத்துக்குரிய செயல் என்பதை அறிய வேண்டும். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் இன்சொல். இன்றைய செய்யுளிலே அது இடம்பெறுகிறது. இன்சொல். இன்சொல் என்றால் இனிய சொல். ஆக இன்கட்டி என்று நாம் சொல்கிறோம். அது வேறொன்றுமில்லை, கேக். கேக் என்றால் கட்டி, அது சுவைமிகு கட்டி என்பதால் அதை இன்கட்டி என்று நாம் சொல்கிறோம். இன்மா என்றால் மாவு இருக்கிறதே, அது நல்ல இனிமையான, இனிப்பான ஒரு மா என்று சொல்லுகிறோம். ஆக அம்மா ஊட்டாததை இம்மா ஊட்டும் என்றால் பொருள் என்ன? அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மாதா ஊட்டாததை மாங்கனி ஊட்டும் என்று. அதை நாம் இப்படி சொல்லலாம், அம்மா ஊட்டாததை இம்மா, இம்மா என்றால் இந்த மாங்கனி, அது ஊட்டும் என்று. ஆக இந்த இன்சொல் தன்மை இங்கு பெருகட்டும். இன்சொல் என்கிற அந்த சொல்லும் இங்கு நடைமுறையில் ஆகட்டும். எல்லாருடைய நாவுகளிலிருந்தும் இன்சொற்களை வரட்டும். ஆனால் இன்சொல்லை வைத்து இங்கு விலை பேசுகின்ற அளவுக்கோ, விலை பேசப்படுகின்ற அளவுக்கோ உரிய சூழல்கள் எல்லாம் இங்கு தகர்க்கப்படட்டும் என்றெல்லாம் இங்கு உறுதியேற்றுக்கொள்வோம். இத்தகைய அந்த உறுதிப்பாட்டோடு மீண்டும் கடவுளுக்கு திருவுளமானால் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.